நியூஸ் வேர்ல்டு செய்திகள். தற்போது செய்திகளை வாசிப்பவர் ஞானம் நல்லையா. இன்று 18ஆம் திகதி திங்கட்கிழமை, நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. தற்போது தேர்தல் முடிவுகளை பற்றி நாங்கள் இங்கு சில விளக்கங்களை தருவோம். 14ஆம் திகதி இலங்கையிலே நடந்து முடிந்த இந்த தேர்தலில் என்பிபி கட்சி, அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்க அவருடைய கட்சி 159 ஆசனங்களை பெற்றுள்ளது. சமாஜி ஜன பலவகைய 40 ஆசனங்களை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையிலே நின்ற மருத்துவர் அர்ச்சனாவின் கட்சி 1 ஆசனத்தை பெற்றுள்ளது. இலங்கையின் 10வது நாடாளுமன்ற தேர்தலில் 24 வருடங்களுக்கு பிறகு சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சனா வெற்றி பெற்றுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 1 பாராளுமன்ற உறுப்பினரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 1 பாராளுமன்ற உறுப்பினருமாக யாழ் மாவட்டத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட மருத்துவர் அர்ச்சனா, அவரது கட்சியில் போட்டியிட்ட கௌசல்யாவும் கூடிய அளவு வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தான் முதல் 2.5 வருட காலம் தான் பாராளுமன்றத்தில் இருப்பதாகவும், அடுத்த 2.5 வருட காலத்தை சட்டத்திறனை கௌசல்யாவுக்கு கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். யாழ் தேர்தல் களத்தில் வைத்தியர் பல்வேறு அரசியல்வாதிகளாலும் அதிகம் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தார். இருந்த போதிலும் யாழ் மக்கள் அவரை குறிப்பிட்ட அளவு வாக்குகளினால் வெற்றியடைய செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வேட்பாளர் சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வீட்டு சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்கிய படுதோல்வி அடைந்திருக்கின்றார். சுமந்திரன் அவர்கள் மருத்துவர் அர்ச்சனாவின் சுயேட்சை கட்சியூடாக களமிறங்கிய வேட்பாளர் சட்டத்திறனை கௌசல்யா பெற்ற வாக்குகளை கூட அவரால் பெற முடியவில்லை. அதன்படி கௌசல்யா பெற்ற வாக்குகள் 15,789 வாக்குகளும், சுமந்திரன் பெற்ற வாக்குகள் 15,039 வாக்குகளுமாகும். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலின் பெறுபவர்களுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கல்விமான்கள் பலர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார்கள். முதன்முறையாக வைத்தியர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் ஆகிய துறைசார் வல்லுநர்கள் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் 10வது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த 21 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 10வது பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் முதலாவது அமர்வு நாளில் பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகள் நடைபெறுவதால் அன்றைய நாள் மிகவும் விசேட தினமாகும். முதலாவது அமர்வில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கே பிரதான பொறுப்பு காணப்படுகின்றது. முதலாவது நாளில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக விசேடமான ஆசன ஒதுக்கீடுகள் எதுவும் இருக்காது என்பதுடன் விரும்பிய ஆசனத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். செங்கோல் வைக்கப்பட்ட பின்னர் பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டிய நாள் மற்றும் நேரமடங்கிய ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் வாசிக்கப்படுவது முதலாவது விடயமாக சபையில் முன்னெடுக்கப்படும். அதன் பின்னர் அரசியலமைப்பின் 64(1) உறுப்புரை மற்றும் நிலையற்ற கட்டளை இலக்கம் 04, 05 மற்றும் 06 ஆகியவற்றின் ஏற்பாடுகளின் பிரகாரம் சபாநாயகரை வாக்களிப்பின் மூலம் நியமித்தல், சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உறுதியுரை வழங்கப்படும். இதனை அடுத்து பிரதி சபாநாயகர், குழுக்களின் தலைவர், குழுக்களின் பிரதி தவிசாளர் ஆகியோர் வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்படுவர்.
பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் முதலாவது பாராளுமன்ற நாள் அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயரை அட்டவணை எனும் புத்தகத்தில் கையொப்பம் இடல் வேண்டும். இதில் சபாநாயகர் முதலில் கையொப்பமிடுவார் என்பதுடன் அடுத்து பிரதமர் கையொப்பமிட்டதும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கையொப்பமிடுவது சம்பிரதாயமாகும். இந்த செயற்பாடுகள் பூர்த்தியடைந்ததும் முதல் நாள் அமர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதுடன் அடுத்த பாராளுமன்ற அமர்வு நாள் அறிவிக்கப்படும். எனினும் அரசியலமைப்பின் 33வது உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதியினால் அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்படுமாயின் முதல் நாளின் பிரதான பணிகள் நிறைவடைந்ததும் தற்காலிகமாக சபை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடும்போது ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு தலைமை தாங்கி கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த முடியும். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையை தொடர்ந்து ஜனாதிபதி பாராளுமன்றத்தை அடுத்த அமர்வு தினத்துக்கு ஒத்திவைப்பார். மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படும் 196 உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்படும் 29 உறுப்பினர்கள் என ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 225 ஆகும். இன்றைய தினம் அநேகமாக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் தனது அமைச்சரவையை தெரிவு செய்வார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஞானம் நிலையா. நன்றி, வணக்கம்.